வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம யார் கொலையாளி எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். நம்ம ஹீரோ மணி சத்தம் போட்டு கத்துனதும் கோயில் இருக்கிற எல்லோரும் அங்கே வராங்க. நம்ம ஹீரோ மணி மயங்கி கிடக்குறான். அவனுக்கு பக்கத்துலேயே ஒரு டெட் பாடி கிடக்குது. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸும் அங்கே வராங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ மணியை தனி தெளித்து எழுப்பி நம்ம ஹீரோவை ஒரு ஓரமாக உட்கார வைக்கிறாங்க. போலீஸ் அங்கே வந்து டெட் பாடியை பார்த்துட்டு விசாரிக்கிறாங்க. அங்கே கிடந்த டெட் பாடி யாருதுன்னு யாருக்குமே தெரியல. இந்த விஷயத்தை கேட்ட கோயில் தர்மகர்த்தா கோயிலுக்கு உடனே கிளம்பி வராரு. அந்த டெட் பாடி கையில் ஒரு காப்பு இருக்கிறத பார்த்துட்டு இது என்னோட பையன்தான்னு கதறி அழுவுறாரு. ஃபாரன்சிக் டீமும் அங்கே வர அந்த இடத்த முழுசாக சோதனை பண்ணுறாங்க. அங்கே கிடக்கிற எல்லா தடயத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் போலீஸ் விசாரணையை ஸ்டார்ட் பண்ண இந்த கோயில் பூஜை ரூமை முதல்ல ஓப்பன் பண்ண நபரை விசாரிக்கிறாங்க. அவனும் நான் தான் ஓப்பன் பண்ணேன், ஆனால் நான் ஓப்பன் பண்ண வரும்போதே அது ஆல்ரெடி நீக்கித்தான் இருந்துச்சுன்னு சொல்ல, எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், இந்த பூஜை ரூம் சாவி எப்பவுமே கோயில் தர்மகர்த்தா கிட்ட தான் இருக்கும், நீங்கள் அவரை போய் விசாரிங்கன்னு சொல்ல, போலீஸ் உடனே நம்ம தர்மகர்த்தா வீட்டுக்கு போக அவரையும் விசாரிக்க அப்பதான் போலீஸ்க்கு ஒரு உண்மை தெரிய வருது. தன்னோட மகன் எப்போவோ வெளிநாட்டுக்கு போயிட்டான், ஆனால் அவன் திரும்பி வந்துட்டான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. போலீஸும் கோவில் பூஜை ரூம் சாவி உங்ககிட்ட இருக்க எப்படி அந்த ரூம் நீக்கி இருக்குன்னு கேள்வி கேட்க, அந்த பூஜை ரூம் சாவி எங்கிட்ட மட்டும் இல்லை, இந்த ஊர் தலைவர்கிட்டேயும் தான் ஒரு சாவி இருக்குதுன்னு சொல்றாரு. கடைசியா கோயில் தர்மகர்த்தா இதெல்லாம் அவளோட வேலையாத்தான் இருக்கணும், அவள் திரும்பி வந்துட்டான்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்தும் போயிடுறாரு. போலீஸுக்கு ஒரே மர்மமாக இருக்குது. போலீஸ் உடனே தர்மகர்த்தாவோட வீட்டை தேடி பார்த்ததில் அவர் குடித்த பாயாசத்தில் விஷம் கலந்துருக்குன்னு தெரிய வருது. நம்ம போலீஸும் வீட்டை சுற்றி பார்க்க அவங்கள ஒரு மர்ம உருவம் பார்த்துட்டு இருக்குன்னு போலீஸுக்கு தெரிய வர, போலீஸ் அந்த உருவத்தை பார்த்துட்டு யாருன்னு கேட்டு பக்கத்தில் போக அந்த உருவம் அங்கிருந்து அப்படியே போயிடுது. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ மணியும் அவர் மனைவியையும் போலீஸ் விசாரணைக்கு அழைக்கிறாங்க. அவங்களும் அங்கே போக போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு உருவம் உள்ளே போகாதீங்கன்னு சைகையில் ரொம்ப ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ மணியும் அவரோட மனைவியும் அவரை பார்த்துக்கிட்டே அங்கிருந்து பயத்தோடு உள்ள போகிறாங்க. போலீஸ் அவங்க 2 பேரையும் விசாரிக்க, இந்த 2 டெட் பாடியுமே உன்னோட பார்வையில் தான் கிடைச்சிருக்கு, நீ ஏதாவது கொலை பண்ணியிருப்பியோன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவங்க கிட்ட நான் பேசினது கூட இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். போலீஸ் விசாரணையை முடிச்சுட்டு இவங்க 2 பேர்த்தையும் போக சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ மணியும் அவரோட மனைவியும் அங்கேருந்து கிளம்பி வெளியே போகிறாங்க. வெளியே வந்து பார்த்தா சைகையில் ஆக்ரோஷமாக கத்திட்டு இருந்த அந்த பைத்தியம் அங்கே இல்லை. நம்ம ஹீரோவும் அவரோட மனைவியும் அங்கிருந்து இது யாரா இருக்குன்னு குழப்பத்திலேயே கிளம்பி போகிறாங்க. போலீஸ் ரொம்ப யோசிக்கிறாங்க. தர்மகர்த்தா சொல்லிட்டு போன அந்த லேடி யாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே ஊர் தலைவரை விசாரிக்க போக ஊர் தலைவரும் நானே இதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் சார் அப்படின்னு சொல்ல, ஊர் தலைவரும் அவருக்கு ஒரு நாள் நடந்ததை சொல்கிறாரு. நான் ஒரு நாள் நைட்டு வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன், என்னோட வீட்டுக்குள்ளே யாரோ வந்த மாதிரி தெரிஞ்சது. உடனே நான் யாருன்னு கேட்டேன், எந்த ஒரு பதிலுமே இல்லை. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, தூரத்தில் யாரோ ஒரு பொண்ணு ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நானும் பயந்து வெளியே போய் பார்த்தேன், அது ஒரு பொண்ணு இல்லை ஒரு ஆம்பளை தான்னு கன்ஃபார்ம் பண்ணேன், ஏன்னா அந்த சாவியோட சத்தம் தான் கொலுசு சத்தம் மாதிரி கேட்டுச்சுன்னு சொல்லி முடிக்கிறாரு. போலீஸும் இந்த சாவி உங்களோட சாவியில் இருந்த ஒரு சாவியான்னு டெட் பாடி கிடந்த இடத்துல இருந்த சாவியை காட்ட, அவரும் இது என்னோட சாவி தான் சொல்ல, ஆனால் இதில் 4-5 சாவி இருக்கும், ஒன்று தான் இருக்குதுன்னு ஊர் தலைவர் சொல்ல, உடனே போலீஸுக்கு ஒரு ஃபோன் வருது. பக்கத்து ஊர் கிணத்துல ஒரு வயசானவரோட டெட் பாடி அழுகுன நிலையில் கிடக்குதுன்னு போலீஸுக்கு தகவல் வருது. அதை கேட்ட போலீஸுக்கு பயங்கர அதிர்ச்சி. மீதி கதையை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.